இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய நாசிசம் அந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அப்படின்னு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க நோ ப்ராப்ளம், டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2, சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் ஆஃப் ஹிட்லர் தான் பார்க்க போகிறோம். ஹிட்லரோட வருகை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதில் இருந்து இந்த சாப்டரு. ஸோ ஹிட்லரோட வருகைக்கு முன்னாடிலாம் ஜெர்மனியோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, எக்கனாமிக் ரீதியாகவும் சரி, சோஷியல் ரீதியாகவும் சரி, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, நிறைய ஒரு நெருக்கடியிலேருந்து இருந்துச்சான். இப்போ ஹிட்லரை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்மால் இன்ட்ரோ வந்து பார்த்தலாம். ஹிட்லர் வந்து பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தா 1889 ஆஸ்திரியாவில் வந்து பிறந்தாங்க. ஸோ இவரோட இளமை காலம் அப்படிங்கிறது ரொம்ப வறுமையிலே போச்சு. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்போ ஜெர்மனி ஆர்மியில் ஒரு மெசேஞ்சராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு வேலை ஒன்று வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சூப்பராக இது பண்ணதுனால இவர் வந்து கார்பரல், அதாவது ஆர்மி டீம்னு ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஹெட்டாக வந்து மாறுறாங்க. ஒரு மிலிட்ரி ரேங்க் பொசிஷனில் வந்து இவர் வந்துடுறாரு. ஸோ இவரோட பிரேவ்னஸ்க்காக, இவனோட தைரியத்துக்காக நிறைய மெடல் எல்லாமே வந்து ஒன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி வந்து தோத்துருது. அதுக்கப்புறமா இந்த தோத்தது காரணமாகவும் வெர்சலைஸோட ஒப்பந்தம் காரணமாகவும் ஹிட்லர் வந்து ரொம்ப கோவமாக வந்து இருந்தாராம். சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்காக. வெர்சலைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா, வெர்சலைஸ் ஒப்பந்தம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒப்பந்தம் எப்போ சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தா இந்த இயர் ஆஃப் 1919. ஸோ ஜெர்மனி, இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்த காரணமே ஜெர்மனி தான் அப்படின்ட்டு மற்ற ஏலியன் நாடு எல்லாமே வந்து பிளேம் பண்ணாங்களாம். பட் இது வந்து பொதுவாக ஜெர்மனி மேலே மட்டும் நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. பட் ஓவராலாக ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு போர் வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து ஜெர்மனி. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ளேம் பண்ணாங்க. ஸோ அதனால் இவ்வளோ ஒரு நெருக்கடி உண்டாயிடுச்சு இல்லையா, இவ்வளோ சொத்து எல்லாமே போயிடுச்சு இல்லையா, ப்ராப்பர்ட்டி லாஸு, உயிர் டெத் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற விதமாக நிறைய ஜெர்மனிட்டு இருக்கக்கூட அந்த டெரிட்டரி எல்லாமே சரண்டர் பண்ணணும், நீங்கள் பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து பே பண்ணணும், அப்புறம் வந்து மிலிட்ரி ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே அக்செப்ட் பண்ணணும், உங்களோட காலனிஸ் எல்லாமே எல்லா நாட்டுக்கும் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு அதில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதில் வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹிட்லருக்கு வந்து ரொம்ப கோபமாக ஏற்படுத்திச்சு. இதுதான் அந்த வெர்சலைஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ இதனாலையுமே ஹிட்லர் வந்து மற்ற அவங்க கண்ட்ரிஸ் மேலே, மற்ற நாடு மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்களாம். ஸோ எப்படி அதனாலே வந்து ஒரு நாசி பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1919 ஹிட்லர் வந்து ஒரு ஸ்மால் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டி, ஒரு கட்சியில் ஜெர்மன் ஒர்க்கர் பார்ட்டி அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேரை வந்து மறுபடியும் ரீநேம் வந்து இவர் பண்ணுறாங்க. நேஷனல் சோஷலிஸ்ட் ஜெர்மனி ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, அதான் நாசி பார்ட்டி, தான் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, நாசி பார்ட்டின்னு வந்து பேர் மாற்றம் வந்து பண்ணுறாங்க. 1923 இவர் வந்து பவாரியாவோட கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போர்லாம் புரியுறாங்க. பட் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அண்ட் இந்த காரணத்துக்காக, அதாவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லி நம்மளோட ஹிட்லரை வந்து ஜெயிலுக்கும் வந்து அமுச்சு வச்சுருவாங்களாம். ஸோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. பட் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர அந்த மீன் டைம் இருக்கு இல்லையா, இந்த மீன் டைம் வந்து நாசி பார்ட்டி கிட்ட வந்து பப்ளிக் மேலே சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சு. இப்போ நாசி வந்து எப்படி க்ரோத் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் 1929 இந்த டைமில் வந்து ஜெர்மன் பேங்க் வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே நிறைய ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதனால் ஸோ இதே அடி வாங்கும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து ஒரு பாவர்ட்டி லைனுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியே போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நாசி வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. எங்களை வந்து ஓட்டு போட்டு எங்களை வந்து பதவி ஏற்க விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் நாங்கள் வந்து உருவாக்கி கொடுப்போம், இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் 1928 ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து நாசி பார்ட்டிக்கு வெறும் 2.6 vote தான் வந்து கிடச்சிது. ஓகே, ஜெர்மனின் பார்லிமெண்ட்டில். ஆனால் இதே அடுத்த எலெக்ஷனோட 1932 ஒரு எலெக்ஷன் வருது. ஸோ அப்போது வந்து இவங்க வந்து 37 votes வந்து 37% ஓட் வந்து இது பண்ணி வின் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஹிட்லரோட ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் கெட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி சொன்னால் அப்படி பேசுவாராம், அவர் நெருப்பு மாதிரி வந்து பேசுவாராம். ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் இந்த மாதிரி சொல்லலாம். பயங்கரமாக எமோஷனாக பேசக்கூடியவர். இவர் அந்த பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு இல்லையா, என்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, டு பில்ட் அ ஸ்ட்ராங் ஜெர்மனியை வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே அந்த ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, வெர்சலைஸ்,
இந்த ஒப்பந்தம் எல்லாத்தையும் நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நம்மளோட இந்த யூத் ஜென்ரேஷனுக்கு வேலை வாய்ப்புகள், அது வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அது செக்யூராக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏலியன் நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம ஜெர்மனியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராமிசஸ் எல்லாமே மக்கள் முன்னாடி வந்து பிரச்சாரமாக வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நாசி ப்ரொபகேண்டா அண்ட் மாஸ் மொபைலைசேஷன். நம்ம நாசி படையோட பிரச்சாரமும் அதிக மணி திரட்டலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹிட்லர் வந்து ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டைல், ஒரு எலெக்ஷனை வந்து அவர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களோட பாலிடிக்ஸில் என்னென்னா அந்த சடங்கு, அதுக்கப்புறம் ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாமே நிறைய இது பண்ணுறது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் பவர், இதை மாதிரியான ஒரு புது ஸ்டைல் ஒன்று வந்து ஃபோக்கஸ் பண்ணாராம். ஸோ ஒரு ஹியூஜ் ரேலி கண்டக்ட் பண்ணுறது, ஒரு பெரிய பெரிய பப்ளிக் மீட்டிங் நடத்துறது, இது எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அவருடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் பேனரில் ஒரு ஸ்வஸ்திக், அது ஒரு கிளியர் சிம்பிள் பிக்சரில் காமிக்கிறோம் இல்லையா, இதுதான் அவரோட சிம்பிளாக வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாசி ஃப்ளாகுக்கு வந்து சல்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெரிய அந்த லவுட் அப்ளாஸ்லாம் இருந்துச்சு அவர் பேசும்போது. ஸோ இது எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்டை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இவரோட பிரச்சாரத்தை பார்த்து மக்கள் வந்து ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இவர் தான் நம்ம நாட்டோட ஒரு சேவியர், ஒரு இறை தூதர், இந்த மாதிரி நினச்சாங்க. நான் காப்பாற்ற வந்திருக்கிறவர். ஸோ இவர் வந்து நம்ம ஜெர்மனி இப்போ நெருக்கடியான பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை மீட்டி எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு மக்கள் மனசில் பயங்கரமான ஒரு இதெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு, மனமாற்றம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நாசி மேலே ஒரு இமேஜ் எப்படியா இருந்தது அப்படின்னா, இந்த மக்கள் நிறைய பேர் வந்து பாவர்ட்டி இன்ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்க இல்லையா, பாவர்ட்டி இன்ஸ்டெபிலிட்டினால ப்ரைட் அண்ட் டிக்னிட்டிலாம் இழந்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு புது நம்பிக்கை வந்து ஏற்படுத்துச்சு. சரிப்பா, இவர் நம்ம ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெர்மனிலேருந்து செமையாக கொண்டு வந்துருவார் அப்படின்ற ஒரு மனமாற்றம் வந்து ஏற்படுத்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஜான்வரி 30, 1933 அப்போ வந்து பிரசிடென்ட் ஹிண்டன்பர்க் வந்து நம்மளோட ஹிட்லரை வந்து ஒரு சான்சலராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சான்சலர் அப்படின்னா அந்த கேபினெட்டில் ஒரு டாப் ரோல் அப்படின்ற மாதிரி நடத்தும். ஸோ இவருக்கு இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுது பார்த்துக்கோங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா, அப்போது வந்து இவர் வந்து பதவி ஏற்றதுமே என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா பர்சன் ஹூ டஸ் நாட் லைக் சேஞ்சஸ், ஒரு பழமைவாதி நடத்தும். ஒரு புதுசாக வந்து மாற்றலாம் வேண்டாம், எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளோட ஹிட்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இவளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு ஆடன் ஆகுது. ஸோ இந்த நிறைய மாதிரி பவர்லாம் வந்துருச்சா ஹிட்லர்கிட்ட. ஸோ ஹிட்லருக்கு இந்த மாதிரி பவர்லாம் கையில் கிடச்சதுமே அவர் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்மேண்டில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி மந்தில் ஜெர்மன் பார்லிமெண்ட்டில், அதாவது த ரிட்ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பில்டிங்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபயர் வந்து உண்டாகுது. ஸோ இதுவுமே இவருக்கு வந்து சாதகமாக வந்து மாறிடுது, அந்த டெமோக்ரேட் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரிட்ஸ்டாக் ஃபயர் விபத்துக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ட்டுன்னு 28 பிப்ரவரி 1933 அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, சில உரிமைகள் எல்லாமே தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சாங்களாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ப்ரெஸ்ஸு, அசம்பிளி, இந்த மாதிரி உரிமைகள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வந்து தடை பண்ணணும், அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வெய்மர் ரிபப்ளிக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இன்ஸ்டேபிள் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சான். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அந்த கேபினெட்டோடு ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க வெறும் 239 டேஸில் மட்டும்தான் வந்து பதவியில் வந்து இருந்தாங்களாம். அப்புறம் ஆர்டிகல் 34 வந்து மிஸ்யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் சொன்னாலே ஃபர்ஸ்ட் இதிலே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 48 பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 40 என்ன சொல்லலாம், தற்காலிகமாக பிரசிடென்ட் வந்து அந்த ஒரு பார்லிமெண்ட்டை வந்து எடுத்து நடத்தலாம், அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அடிக்கடி மிஸ்யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாதகமாக வந்து அவர் வந்து மாற்றிட்டாரா. ஹிட்லர் அவரோடைய எனிமியெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், இந்த எனிமினா யார், நம்ம யூதர்களும் கம்யூனிஸ்ட் தானே. ஸோ கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து குறி வைக்கிறாங்க. அவங்கள அந்த புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு, அதாவது வதை முகாம் சொல்லுவாங்க, அந்த அரசியல் கைதிகள் பாதுகாப்பை வந்து இது மீறுறவங்க, ஸோ இதுங்களாம் ஒரு முகாமில் வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இங்கே வந்து பனிஷ்மெண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முகாம்களுக்கு எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட்டை வந்து அமுச்சு வச்சுருவாங்களாம். கம்யூனிஸ்டோட அடக்குமுறை ரொம்பவே தீவிரமாகவே இருந்துச்சு. டெசிடாப் சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட அரஸ்டான ஃபைலோட எண்ணிக்கை வந்து 6808 இருந்துச்சான். ஸோ அதில் வந்து கம்யூனிஸ்டோட மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 4440 ஃபைல்ஸ் கிட்ட கம்யூனிஸ்டோட ஃபைலே வந்து இருந்துச்சான். ஸோ அவ்வளோ பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 மார்ச் 1933 எனாபிளிங் ஆக்ட் ஒன்று வந்து பாஸ் பண்ணுறாங்க. எனாபிளிங் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு லாவுமே வந்து நம்ம பிரசிடென்ட்டோட ரிட்ஸ்டாக்கோட அந்த இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு லாவை வந்து நடைமுறைப்படுத்துறது தான் எனாபிளிங் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஆக்டை வந்து ஹிட்லருக்காக வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவர் ஃபுல்லாக வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு.
எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் யூனியன்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. அந்த நாசி பார்ட்டி மட்டும்தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஹிட்லரோட கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சா ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிச்சா. என்னன்னா எக்கனாமியை, மீடியா, மிலிட்ரி, ஜுடிஷியரி எல்லாமே அதோட கண்ட்ரோலே எடுத்துக்கிச்சா. அதுக்கப்புறம் நிறைய புதிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணாங்களாம். அதாவது இந்த ரெகுலர் போலீஸ்க்கு எல்லாமே வந்து கிரீன் கலர் யூனிஃபார்ம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோம் ட்ரூப்பர்ஸ் வந்து வச்சாங்களாம். ஸ்ட்ரோம் ட்ரூப்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா நாசி பார்ட்டியோட ஒரு தனியார் இராணுவ படை, ஒரு பிரைவேட் ஆர்மி அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேஸ்டோ பாக், அதாவது சீக்ரெட் போலீஸ் ஸ்டேட் வந்து வச்சாங்க. அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்குவாட் வந்து கொண்டு வந்தாங்க. கிரிமினல் போலீஸ்னு தனியாக கொண்டு வந்தாங்க. செக்யூரிட்டி சர்வீஸ்னு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் வந்து நாசி வந்து ஃபார்ம் பண்ணாங்களாம். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இல்லையா நாசி. ஸோ இவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்களாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லீகல் ப்ரொசீஜர் ஏற்ற மாதிரி அந்த பீப்புளில் வந்து டார்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்போ லீகல் ப்ரொசீஜர் பண்ணிட்டு தான் நம்ம பீப்புளை வந்து ஏதாவது விஷயத்தில் ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, யார் நினச்சாலும் வந்து ஸ்டாப் பண்ணலாம், டார்ச்சர் பண்ணலாம். அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடிய உரிமை கூட இந்த நாசி படைக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ போலீஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொறுப்பாக செயல்படாமல், இப்போ போலீஸ் அப்படிங்கும்போது பீப்புளுக்கு தான் அவங்க அக்கௌண்டபிளாக இருக்கணும் இல்லையா. பட் இந்த இடத்துல வந்து நாசி அந்த பார்ட்டி, அதாவது நம்மளோட இப்போ ஹிட்லருக்கு தான் வந்து அக்கௌண்டபிளாக வந்து இருந்தாங்களாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஹிட்லர் வந்து ஒரு எக்கானாமிஸ்டான ஜால்மால் அப்படின்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த எக்கனாமிக் ரேட் வந்து ரிகவரி பண்ணுறதுக்காக. காசு பயங்கர இதாக போயிட்டு இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் ரீதியாக நெருக்கடி. ஸோ இதெல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்காக, மீட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் தனிப்பட்ட முறையில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபுல்லாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து சூப்பராக நடக்குது. ப்ரொடக்ஷன் ஓகே சூப்பராக வந்து நடக்குது. எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நிறையா கனெக்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறமா வந்து ஜெர்மன் சூப்பர் ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வோல்க்ஸ்வாகன் கார் இருக்கு இல்லையா, அதை வந்து இவரோட பீரியடில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவருக்கு நினைப்பு என்ன பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ இவருக்கு நினைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஜெர்மன் பீப்புள் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் காரில் எல்லாம் போகணும், ஜம்முன்னு போகணும் அப்படின்ட்டு ஒரு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த வோல்க்ஸ்வாகன் காரை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இவரோட காலகட்டத்தில் வந்து அந்த ஃபாரின் பாலிசி, இந்த திட்டங்கள் எல்லாமே பயங்கரமாக ஒரு மைல்ஸ்டோன் மாதிரியே அச்சீவ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த லீக் ஆஃப் நேஷனல் இதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணாங்க அந்த இயர் ஆஃப் 1933. அதுக்கப்புறமா அந்த ரெயின்லேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து விட்டு போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அதை வந்து ரீஆக்குபைட் பண்ணுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1936 வந்து. அதுக்கப்புறம் 1938 வந்து ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனியில் உள்ள ஒன்றுபட்ட ஒரே ஸ்லோகனாக தான் வந்து எங்கே பார்த்தாலும் முழுகிச்சான். என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் பீப்புள், ஒன் எம்பையர், ஒன் லீடர். யார் நம்ம ஹிட்லரை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்புறம் ஜெர்மனி மொழி பேசுவாங்க இல்லையா, அந்த மக்கள் எல்லாருமே வந்து இணைக்கிறாங்களாம். எந்த ஊர்லேருந்து அப்படின்னு பார்த்தா சடன்டன் லேண்ட்லேருந்து ஆரம்பித்து சுக்கோஸ்லாவியா வரைக்கும் வந்து இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து ஒன்று இணைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா வந்து ஹிட்லருக்கு வந்து மறைமுகமாக இங்கிலாந்து கிட்ட இருந்தும் சப்போர்ட் வந்துச்சு. நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சப்போர்ட் வந்துச்சு. ஏன்னா இங்கிலாந்துமே என்ன நினைச்சது அப்படின்னா இந்த வெர்சைலன்ஸ் ஒப்பந்தம் வந்து ரொம்ப ஒரு கடுமையானது அப்படின்ற மாதிரி வந்து உணர்ந்தாங்க. அதனால ஒரு அமைதியான முறையில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய அளவிலான அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு அந்த அப்புறம் ஷான்டின் இந்த எச்சரிக்கை வந்து இருந்துச்சு. அந்த எச்சரிக்கை இருந்தாலுமே ஹிட்லர் வந்து அந்த எக்கனாமிக் நெருக்கடி இருக்கு இல்லையா, அதை வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக வாங்கடா சண்டை செய்யலாம், வாங்கடா போர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்புறம் நாசி அந்த ஜெர்மனிக்கு விசுவாசமாக இருக்கக்கூட அதை லாயலாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிஸ் எல்லாமே யூரோப் ஃபுல்லாக வந்து செட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1940 அந்த எண்டில் வந்து ஹிட்லரோட பேரே தெரியாதவங்க இருக்க முடியாது. அவளோட பவர் வந்து அப்படியே இந்த மலை உச்சிக்கு போன மாதிரி, இது பீக் எட்டின மாதிரி அவளோட பவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பை ஃபுல்லாகவே கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா கைப்பற்றணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே இவருக்கு கீழே வந்துடும் இல்லையா. ஸோ ஜெர்மன் மக்களுக்கு அதிகப்படியான சாப்பாடு தேவையும் இருந்தது அப்படிங்கிறனால ஸோ சாப்பாடு எல்லாமே கிடைக்கும், ஸோ லிவிங் ஸ்பேஸும் நிறையா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு குட்டி தப்பு பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ஜூன் 1941 இந்த வருஷத்துல சோவியத் யூனியன் வந்து அட்டாக் பண்ண போங்க. இதுதான் அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா சோவியத் யூனியன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோவியத் யூனியனையும் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுது நம்ம ஜெர்மனியை. ஸோ இந்த சோவியட் ரெட் ஆர்மி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் வந்து ஜெர்மனியை வந்து பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கார்டில் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஓகே ஃபுல்லாக வந்து ஒன் பண்ணிட்டாங்க.
ஸோ இதனால் சோவியத் ஆர்மி என்ன பண்ணிடுச்சு, அந்த ஜெர்மனி சோல்ஜரை வந்து சேஸ் பண்ணி பெர்லினுக்கே போயிருங்க இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக தான் அந்த சோவியத் யூனியன் வந்து அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பை ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் 50 இயர்ஸுக்கு வந்து 50 இயர்ஸ்க்கு வந்து கைப்பற்றிட்டாங்களாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வந்து யூஎஸ்ஏ வந்து இல்லைப்பா நான் போருக்கெலாம் வரல, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம், ஏற்கனவே எங்களுக்கு எக்கனாமிக் ரீதியாக பாஸில் பயங்கரமான ட்ரபிள் இருந்தது, ஸோ எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி கொஞ்சம் வந்து யூஎஸ்ஏ வந்து ஒதுங்கி தான் இருந்துச்சான். ஆனால் நம்ம ஜப்பான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, அப்போ ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு க்ரோவிங் கண்ட்ரி இந்த ஏஷியாலேன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரெஞ்சு வந்து இண்டோ சீனாவை வந்து கைப்பற்றிச்சு. ஸோ ஜப்பான் வந்து பிளான் பண்ணுது என்னன்னா, நம்ம யூஎஸோட அந்த நேவல் பேசிஸ் அந்த கடற்படையை வந்து அந்த கடற்படை தளங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து தாக்கல் நடத்துவோம் அப்படின்ட்டுன்னு பேர்ல் ஹார்பர் ஒரு பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த யூஎஸ்ஏ, நாங்கள் பாட்டு சும்மா தானே இருந்தோம், யார் வம்பு தும்புக்குமா போகணுமா, இல்லை அப்படின்ட்டுன்னு எங்ககிட்டயே நீங்கள் போர் புரியுறீங்களா, வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு இது அப்போ தான் வந்து வார்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. இதெல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு, சரியா? ஸோ வார்க்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ வார் கடைசி எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தா மே 1945 தான் வந்து முடியுது. ஸோ ஹிட்லர் வந்து அப்போ பயங்கரமாக இந்த ஒரு போரில் வந்து தாக்கு பிடிக்காமலே ரொம்ப வந்து தாக்கப்பட்டார். ஸோ யூஎஸ்ஏ ஃபைனலாக என்ன பண்ணிச்சுன்னா, பெரிய ஒரு அட்டாமிக் பாமாக ஹீரோஷிமா நாகசாகி ஜப்பானில் வந்து போடுது. நீ எங்களோட ஹார்பரியா கை வைக்கிற வா அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னும் அந்த பாம்பு போட்டுச்சு இல்லையா, அந்த ஹீரோஷிமா நாகசாகி, இது இன்னுமே வந்து பேச்சில் வந்து இருக்குது. இப்போமே அந்த சரௌண்டிங்ஸில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு குறை திறன்பாடோடு தான் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் இருக்குது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் எக்கனாமிக் நியூக்ளியர் பாம் ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பாம்பு போடுது. ஸோ இப்படி தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது வந்து இதாகுது. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா, ஒரு 11 வயசு பையன் ஒரு பெட் மேலே படுத்துட்டு அவங்க அப்பா வந்து இறந்து போனாங்க சூசைட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த கதையெல்லாம் இதுக்கப்புறமா தான் வருது, ஓகேவா? ஸோ இதுலேருந்து அப்படியே வந்து ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஹிட்லர் வந்து தலைமறை வராரு, ஹிட்லர் வந்து இறக்குறாங்க. அதெல்லாம் இன்னும் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து நாசி வேர்ல்டு வியூ. ஓகே, நாசியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை எப்படி பார்க்குது அப்படின்றத பார்க்கலாம். நாசியோட அந்த கிரைம்ஸ் பிலீஃப்ஸை வந்து பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்ட்டுன்னு அதுக்கு ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது, சரியா? ஸோ ஹிட்லரோட நாசி வந்து ஒரு ஐடியாலஜி வந்து மீன் பண்ணுறாங்க. என்னென்னா, அஸ் பேஸ்ட் ஆன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் இந்த ரேஷியல் ஹைரார்கி அப்படிங்கிறது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கடுமையான ஒரு இனத்தை வந்து வரிசைப்படுத்த வைக்கிறாங்களாம். அதாவது அந்த ஹேர் கலரை வச்சு, ஹேர் கலர் வந்து பிளாண்டாக இருந்துச்சுன்னா அந்த இளஞ்சிவப்பு கலரில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ளூ ஐலாம் இருந்துச்சு அவங்க தான் வந்து நார்மேடிக் ஆரியன்ஸ் அப்படின்றாங்க. அவங்கள வந்து அந்த தரவரிசை பட்டியலில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் வச்சுருக்காங்களே, ஓகே, ஜாதி, அதில் வந்து முதல் பிளேஸில் வந்து இவங்களுக்கு கொடுத்துறாங்க ஆரியன்ஸ் அப்படின்றவங்களுக்கு. ஸோ இவங்க தான் ஒரு சுப்பீரியர் ரேஸ் மாதிரி அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இவங்க தான் ஒரு உயர்ந்த ஜாதி மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ பாட்டமில் பார்த்தா இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா முதல் பிளேஸை ஆரியனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ 10வது பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஜூஸ் இன மக்களுக்கு, ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரியும், இவங்க தான் ஒரு மெயின் எனிமி ஆரியன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூப்பராக ஒரு இது ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஒரு இமேஜின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நாங்களாம் உயர்ந்த ஜாதி, நீங்களாம் தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ மற்ற ரேஷியல் குரூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 1 கொடுத்தாச்சு, 10 கொடுத்தாச்சு, மீதி 2லேருந்து 9 வரைக்கும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மற்ற கேஸ்ட் எல்லாம் வந்து இதாகி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதெல்லாம் எப்படி பேஸ் ஆகி வருது அப்படின்னா, அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் வச்சு, அவங்களோட அந்த உடல் பண்புகளை வச்சு, அவங்களோட இன பண்புகளை வச்சு அந்த ரேங்கிங் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணாங்களாம். ஹிட்லரோட இந்த ரேசிசம், இந்த இன வெறி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு ஐடியாவில் தான் எடுத்தாராம். அதாவது சார்லஸ் டார்வின் அண்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அவங்களோட ஐடியாவில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ சார்லஸ் டார்வின் இதை பற்றி ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. என்ன கான்செப்ட்னா, எவல்யூஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது, பரிணாமம் இயற்கை தேர்வு அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் லிவிங் திங்ஸ், உயிரினங்கள் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது, இதை பற்றி வந்து விளக்கி சொல்கிறது. இது ஹெர்பர்ட் ஸ்பென்சர் இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஐடியாவில் அப்படின்னு பார்த்தா, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டட், அதாவது இந்த தழிவு கொள்ளக்கூடிய இனங்கள் மட்டும்தான் செழித்து வளருது இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் டார்வினும் சரி
நம்மளோட ஸ்பென்சரும் சரி, இவங்க 2 பேருமே அந்த நேச்சுரல் செலக்ஷன்ல ஹியூமன் இன்வென்ஷன பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையாம். அவங்க சொன்னது வேற ஒரு பரிணாம வளர்ச்சி, வேற ஒரு எவல்யூஷன் தான். ஆனா, இந்த கருத்த வந்து இந்த இனவெறி பிடிச்ச சிந்தனையாளர்கள் தவறான முறையில வந்து பயன்படுத்திட்டாங்களாம். அத வச்சு மக்கள வந்து ஆச்சரியவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் தான் நாசி படையசின்னு நம்மளோட ஹிட்லர். ஸோ நாசில இத ரொம்ப பிலீவ் பண்ணாங்களாம். என்னன்னா, அது ஸ்ட்ராங்காவே இத வந்து இந்த ரேஸ், இந்த இனவெறிய பத்தி வந்து எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த ரேஸ் தான். ஓகே. அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அதாவது அவங்க மேல் இனம் சொல்றாங்கல்ல, உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியது மட்டும் தான் வந்து ஸ்ட்ராங்கு. அது மட்டும் தான் இந்த சர்வே ஆகணும். இந்த வீக்கன் செக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா அழியணும் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு தேவையே இல்லாத ஒரு பிலீஃப தான் வந்து நம்பிட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆரியன் ரேஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பியூரிட்டி இல்லாம இருக்கிறது. அது உலகத்துக்கு வந்து அது தீங்கானது. அத நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கைக்குள்ள ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பிக்கைக்குள்ள வந்து நம்பிட்டு இருந்தாங்களாம். ஸோ ஹிட்லரோட ஐடியாலஜியும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, லிபன்ஸ்ட்ரம் பத்தி தான். அதாவது இந்த நேஷனல் வந்து பிலீவ் பண்ணுது. ஒரு நேச்சுரல் டெவலப்மெண்ட் தான் வேணும். ஸோ அதுதான் பில்டப் பண்ணணும். அந்த உலகம்ல வந்து அதுதான் வந்து லிவிங் திங்கா வாழ முடியும். ஸோ இதே மாதிரி இவரும் இந்த பிலீவ வந்து நம்பிட்டு இருந்தாங்களாம். ஸோ இவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, ஒரு புதிய டெரிட்டரியஸ் வந்து நிறைய வந்து உண்டாக்கணும். அது இவரோட மெயின் எய்மா என்ன இருந்துச்சுன்னா, ஜெர்மனை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதோட பார்டரை இன்னும் இந்த ஈஸ்ட் வாட் சைடில் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அப்போதான் நிறைய ஜெர்மனிகளை வந்து இங்கே தங்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இதுக்கு முதல் இதாக போலந்து தான் வந்து டெஸ்ட் கிரவுண்டாக வந்து இவரோட ஐடியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாராம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் போலண்ட் அப்படிங்கிறது ஒரு லெபார்டரி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இடமா ஆயிடுச்சான். ஸோ ஹிட்லர் வந்து அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, த பிரைமரி ரைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் ரைட் டு லைஃப். So far as one possesses a strength for this. அதாவது இந்த உலகத்திலே இது முதன்மையான ஒரு ரைட் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்றது தான். ஆனா இந்த வாழ்றது அப்படின்ற போது அந்த ஒரு வலிமை கொண்ட ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. அதான் நம்மளோட ஜெர்மன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க. வேற யாருமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இது பவர் யார்கிட்ட இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் யார்கிட்ட இருக்குன்னா ஜெர்மன் கிட்ட தான் இருக்குன்னு அவர் அப்படியே கண்மூடித்தனமா வந்து நம்புறாரு. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷியல் ஸ்டேட் அப்படிங்கிறது. இவர்கிட்ட பவர் இப்போ நிறையா வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ அதனால இந்த நேசிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இதில் வந்து பியூர் ஜெர்மன் மட்டும் தான் இருக்கணும். இந்த மாதிரி அந்த சொசைட்டி தான் பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி தேவையில்லாமல் அன்டிசரபிளாக இருக்கவங்களாம் நம்ம இப்போ இப்போலாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுவும் இந்த ஜெர்மன் நம்ம ஊரில் இருக்காங்களே, அந்த ஜெர்மனும் எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா, ரொம்ப பியூர் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணுமா. அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு மென்டல் ரீதியாவோ, ஒரு மன ரீதியாவோ, ஒரு உடல் ரீதியாவோ, உடல் ஊனமுற்றவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜெர்மன் நாட்டில் இருக்க அவங்க தகுதி கிடையாது. அவங்களாம் அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இவங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க. இத்தான்சியா ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெர்மன் சிட்டிசனாலுமே இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு மென்டல் ரீதியாவோ ஃபிசிக்கல் ரீதியாவோ அன்ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கில் பண்ணிடுவாங்களாம். சரியா? அதுக்கப்புறமா நாசிஸோட டார்கெட் வந்து நம்ம ஜூஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையா? ஜூஸ் அவங்களோட மெயின் டார்கெட். பட் ஜூஸ் மட்டுமே அவங்களோட டார்கெட் அப்படின்னு கிடையாது. ஸோ மற்ற இனங்கள் மேலேயும் இவருக்கு ரொம்ப பிடிக்காம தான் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஜிப்சிஸ் அப்படின்றது, பிளாக் பீப்புள் மேலே, ரஷ்யா மேலே, போல்ஸ் மேலே, ஸோ இந்த இனத்த மக்களுக்கு மேலே கூட இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணாங்களாம். அவங்கள வந்து ரொம்ப ஒரு அடிமை வேலைக்கு வந்து ஒரு ஹார்டாக லேபர் வேலைக்கு வந்து அமுச்சு வச்சாங்களாம். அங்கே வேலைக்கு போனதுமே நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவர் ஒர்க்குனாலுமே சரி, பசியின் காரணமாக நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. ஸோ ஜூப்ஸ் ஆனால் மோஸ்ட் டார்கெட் குரூப் எது? ஜூப்ஸ் தான். ஜூப்ஸ் தான். சரியா? ஹிட்லர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு ஜூஸ் இன மக்கள் மேலே, இந்த யூதர் இன மக்கள் மேலே வெறுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஹிட்லர் வர காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு ஜெர்மன்ல. அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிறிஸ்டியானிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா? அதனால தான். ஸோ கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு பொய்யான ஒரு பிளேமை வந்து அவங்க மேலே வச்சாங்களாம். இந்த கிறிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க கொலை பண்ணதுக்கு காரணமே நம்ம இந்த யூதர்கள் தான். ஸோ இவங்கள வந்து இந்த லேண்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு கோவத்தில் இருந்தாங்க. பட் நம்மளோட ஹிட்லர் வந்து இன்னும் ஒரு படி வந்து மேலே வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டி அந்த இது பண்ணியிருக்கும் போது அந்த யூதர்கள் மேலே வந்து ரொம்ப பொய்யான அக்யூசேஷன் வச்சாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்களா, அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவை விட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆன் பண்ண வச்சாங்களாம். அந்த ஏரியா பேர் வந்து ஹீட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, அங்கே அடிக்கடி அட்டாக் நடக்கும். மறுபடியும் அந்த இடத்துல வச்சு மறுபடியும் அவங்களோட வீட்டை விட்டு வெளியே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுவாங்களாம். ஆனால் ஹிட்லரோட
நினைப்பு எதுக்காக இந்த யூதர்கள் மேல எதுக்காக ஒரு கோவம் அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மக்கள வந்து அவங்களோட அந்த நம்பிக்கையிலருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுனா மட்டும் இந்த ஜூஸோட ப்ராப்ளம் வந்து சேராது. ஒட்டுமொத்தமாவே இந்த யூதர் இன மக்கள, ஒட்டுமொத்தமாவே இந்த ஜூஸ் இன மக்கள வந்து நம்ம ஒழிச்சே ஆகணும், எலிமினேட் பண்ண ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் 1933லேருந்து 1938 வரைக்கும் நம்ம நாசிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜூஸ் இன மக்கள வந்து ரொம்ப பயம்புடுத்தி, அவங்கள தனிமைப்படுத்தி வச்சாங்களாம். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெல்த், ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பறிச்சாங்களாம். அவங்க வந்து ஜெர்மனிய விட்டே நீங்க வெளியேறணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் வந்து பண்ணாங்களாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வரைக்கும். இப்ப 1939லேருந்து 45 வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னுமே வயலன்ட் ஆயிட்டாங்களாம். அவங்கள எல்லாரையுமே கொண்டு போய் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியால வச்சு, நெறைய பேர வந்து அந்த கேஸ் சேம்பர்ல வச்சு கொலை கூட வந்து பண்ணியிருக்காங்க. அது எஸ்பெஷலா எந்த இடத்துல நெறைய நடந்துச்சுன்னா, போலாண்ட் அந்த ஊர்ல வந்து நெறையவே நடந்துச்சு. ஸோ இந்த வார்லலாம் மறுபடியும் இந்த இனவெறி அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா, அவங்கள எப்படியாவது மர்டர் பண்ணணும் அப்படின்னு இன்னும் கட்டத்துக்கு வந்து மேல வந்து தொலைச்சு. ஸோ மறுபடியும் மாஸ் கில்லிங் ஒரு லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள வந்து கொலை பண்ணி போட்டுறதா நம்மளோட நாசி ரூல் வந்து இருந்தது. ஸோ போலாண்ட் வந்து இந்த கட்டத்துல வந்து 2ஆ டிவைட் ஆகுது. ஸோ நார்த் வெஸ்டர்ன் போலாண்ட் வந்து நம்ம ஜெர்மனி பக்கம் வந்து போயிடுச்சு. ஸோ அங்க இருந்த மக்கள் எல்லாமே ஃபோர்ஸா அவங்களோட வீட்ட விட்டு வெளியேறி, அந்த பிளேஸஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஹிட்லர் வந்து ஜெர்மன் ஆளுங்களுக்கு குடுத்துட்டாங்க. இன்னும் மீதி போல்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரையுமே வேற ஒரு பிளேஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தா, ஜென்ரல் கவர்ன்மெண்ட் ஏரியா அப்படின்ற மாரி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அங்க போய் மிருகத்த விட கேவலமா வந்து நடத்துனாங்களாம். ஸோ அங்க படிச்ச போல்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல, படிச்ச மக்கள் அந்த போலண்ட்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே வந்து நெறைய கணக்குல கொன்னே போட்டாச்சு. "நீ என்னடா படிச்சிருக்க ஏன் முன்னாடி?" அப்படின்ற மாரி கொன்னே போட்டுட்டாங்களாம். ஸோ அந்த நாசியோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் யாருமே கட்டுக்கடங்காம ரொம்ப அதிகமாவே தப்பு பண்றது அப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த பாலிஷன் குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து யாரெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளை வெள்ளேன்னு ஒரு ஆரியன் மாதிரி இருக்காங்களோ, அவங்கலாம் அந்த ஜெர்மன் பீப்பிள் வந்து அவங்கள ஃபேமிலியில எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஸோ எடுத்துட்டு போய் மட்டும் இல்லாம, அங்க நெறைய அந்த ரேஷியல் டெஸ்ட் எல்லாமே நடக்குமா. அந்த இனத்துக்கு உண்டான டெஸ்ட் எல்லாமே ஒரு சிலது நடத்தியிருக்காங்க. அதில பாஸ் ஆன பிள்ளைங்க எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலிஸ் வந்து மேற்கொண்டு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இதில ஒரு வேளை பாஸ் ஆகாம கேட்கிற கேள்விக்கோ சம்திங் ஏதாவது ஒரு டெஸ்ட் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஆர்ஃபனேஜ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. நெறைய குழந்தைங்க இறந்தும் வந்து போயிருக்காங்களாம். ஸோ இந்த ஜென்ரல் கவர்ன்மெண்ட் ஏரியா இருக்கு இல்லையா? இங்க வந்து நெறைய அந்த கேஸ் சேம்பர்ஸ்லாம் நெறையா இருக்குமா. அது வந்து மக்கள் வந்து கொலை பண்றதுக்காகவே இந்த கேஸ் சேம்பர்ஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் சேம்பர்ல மில்லியன் மில்லியன் கணக்கான ஜூஸ் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து யூத் இன் நாசி ஜெர்மனி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டு. இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். சரி ஓகே. ஸோ சாரி, ரொம்ப பெரிய லெசன் ஒரே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான். ஸோ சீக்கிரமாக அந்த தேர்ட் பார்ட்டியும் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா?